ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது எக்ஸசைஸ் 1.1ல் ஃபோர்த்து சம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 3 minus 1 minus 2 show that a square minus 3a minus 7i 2 equal to O2. I2 அப்படின்னா அதோடைய ஆர்டரை டினோட் பண்ணுறது 2x2 மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். அப்படியே தமிழில் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு என்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனில் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு O2 என காட்டுக, மேலும் ஏ இன்வர்ஸ் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் உள்ளதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி பாருங்கள், இப்போ இதில் இந்த ஈக்குவேஷன், ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம். எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறப்போ ஆர்ஹெச்எஸ் வரணும். ஸோ எல்ஹெச்எஸ் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர், ஏ ஆல்ரெடி இருக்குது, I2 நமக்கு தெரியும். ஸோ அப்போ முதல்ல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். ஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னால் நம்ம ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஸ்கொயர் பண்ண முடியாது. ஸோ பிரித்து எழுதிக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் 5 3 minus 1 minus 2. அதே சேம் தான் அடுத்ததும் 5 3 minus 1 minus 2. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ரோ பை காலம் இப்படி மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட் ரோ 5 5s are 25, 3 1s are இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -3. இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லை, அதனால் இங்கே என்ன வருதோ அது அப்படிங்க எழுதுகிறோம். அடுத்தது அதே ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 5 3s are 15, 3 into -2 -6. இங்கே என்ன வருதோ இங்கே நம்ம நடுவில் மைனஸ்லாம் சேர்க்கல, கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் மைனஸ் வரும். சரி ஓகே, இங்கே இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். -1 into 5 -5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுற முன்னாடி முதல்ல சைனை மல்டிபிள் பண்ணிக்கணும். 1 into 2 2. அடுத்தது அதே செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 3 -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2s are 4. ஓகே, 25 minus 3 22, 15 minus 6 9, -5 plus 2 -3, -3 plus 4 1. சரிங்களா? சரி, இது ஏ ஸ்கொயர். இப்போ எல்ஹெச்எஸ் ஒரு ஈக்குவேஷன் உள்ள எல்ஹெச்எஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 அதை எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரோம். அதாவது எல்ஹெச்எஸ் என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம், அதை இங்கே அப்ளை பண்ணுறோம். 22 9 -3 1 -3a given matrix. So 5 3 minus 1 minus 2 plus minus 7 I2ங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1. 2 I2னா 2x2 மேட்ரிக்ஸ், அதனால் அதை எழுதியிருக்கோம். சரி, 22 9 -3 1. நெக்ஸ்ட்டு -3 உள்ளே மல்டிபிள் பண்ணிடுறோம். -3 உள்ளே சேர்த்து கொண்டு வந்துடுறோம். உள்ளே மல்டிபிள் பண்ணுறப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 15, -3 into 3 -9, -3 into -1 +3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6. இப்போ -7 உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். இது மைனஸ்ஸு. சார் -7 உள்ளே கொண்டு வரணும்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும். உள்ளே மல்டிபிள் பண்ணுறப்போ 1 into -7 -7, இது 0 0 -7.
நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எலமெண்ட் -7 -15 -22 + 22 0. இங்கே 0 -9 + 9 0. அடுத்தது -3 + 3 0 0 + 0 0. அடுத்தது 1 + 6 7 7 - 7 0. ஸோ எல்லாமே 0ன்னு வருது நமக்கு. அப்போ 0ன்னா 2 × 2 நல் மேட்ரிக்ஸ். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா O2. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஹென்ஸ் சோடு சரிங்களா. இப்போ இதில் இருந்து நம்ம A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். டேரெக்டாக A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடாது. அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து A இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ A இன்வெர்ஸ் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த -7i2 இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். என்ன செய்கிறோம்னு பாருங்கள். -7i2 இங்கிட்ட வரப்போ ப்ளஸ்ஸு. ஸோ A² -3a. இது 0 மேட்ரிக்ஸ்னால இது மைனஸ் இங்கிட்ட வரப்போ ப்ளஸ் ஆயிரும். +7i2. இப்போ A இன்வெர்ஸ் வேணும். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா A இன்வெர்ஸை ப்ரீ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ப்ரீ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா முன்னாடி மல்டிபிள் பண்ணுறது. சரிங்களா. ஸோ ப்ரீ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ரீ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் A இன்வெர்ஸ். அதாவது A இன்வெர்ஸை முன்பெருக்கம் செய்ய. சரி, இப்போ செய்கிறோம். இதில் வந்து A இன்வெர்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். A இன்வெர்ஸ் A² -3a A இன்வெர்ஸ். சரி, A இன்வெர்ஸ் ஏன்னா முன்னாடி மல்டிபிள் பண்ணுறோம் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 7. யூனிட் மேட்ரிக்ஸ் எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ A இன்வெர்ஸ். இப்போ இங்கே A² நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் இருக்கும். A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் A இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னும் நம்ம இந்த யூனிட்டில் ஒரு தியரம் பார்க்குறோம். இப்போ A இன்வெர்ஸ் ஏன்னா I வந்துடும். இப்போ A² ஒரு ஏயை நம்ம தனியாக பிரித்து எழுதணும்னா, ஸோ A இன்வெர்ஸ் A² A × Aன்னு எழுதிக்கலாம். -3 A இன்வெர்ஸ் A வந்து I. ஸோ 3I ஈக்குவல் டு 7A இன்வெர்ஸ். இப்போ A இன்வெர்ஸ் Aங்கிறது I × A இஸ் ஈக்குவல் டு A -3I இஸ் ஈக்குவல் டு 7A இன்வெர்ஸ். சார் முதல்ல இந்த A நமக்கு தெரியும். ஸோ A எடுத்து அப்ளை பண்ணிடுறோம். A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 3 -1 -2 3 × I யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1 இஸ் ஈக்குவல் டு 7A இன்வெர்ஸ். சார் 5 3 -1 -2 3 -3 இவ்வளோ மட்டும்னா இது ப்ளஸ் ஆயிரும். -3 0 0 -3 இஸ் ஈக்குவல் டு 7A இன்வெர்ஸ். இது மல்டிபிள் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட் 5 -3 2 3 + 0 3 -1 + 0 -1 -2 -3 -5 இஸ் ஈக்குவல் டு 7A இன்வெர்ஸ். இந்த 7 அங்கோட்டு வரப்போ டிவைடில் போயிடும். ஸோ இங்கே உள்ள 7 1/ன்னு வந்துடும். ஸோ 1/7 × 2 3 -1 -5 இஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ். அதாவது therefore A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/7 2 3 -1 -5. அவ்வளோதான். நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. A இன்வெர்ஸ் தான் ஃபார்முலா இருக்குது சார், ஏன் அப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் நமக்கு இதில் அண்ட் ஹென்ஸ் அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். நீங்கள் சம்டைம் இதை இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா.